வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். சுட்டி கிளியின் நீண்ட பயணம். நீலா என்ற ஒரு அரிய பறவை தனது அம்மாவுடன் ஒரு தீவில் வசித்தது. தீவு இயற்கை வளம் நிறைந்ததாக இருந்தது, ஆனால் மனிதர்கள் அறியாத ஒரு ரகசியமான இடமாக இருந்தது. ஒருநாள் நீலா வானத்தில் ஒரு பெரிய விமானத்தை பார்த்தது. என்ன இது? வானத்தில் பறந்து செல்கிறது. நானும் இதை பின்தொடர வேண்டும் என்று நீலா உற்சாகமாக நினைத்தது. அம்மா எச்சரித்தாலும் ஆர்வத்தை அடக்க முடியாமல் விமானத்தை பின்தொடரத் தொடங்கியது. விமானம் மேலே பறந்து கொண்டே சென்றது. ஆனால் நீலா அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில நேரம் கழித்து விமானம் கண்முடிய மறைந்துவிட்டது. நான் எங்கே இருக்கிறேன்? நான் வீடு திரும்ப முடியுமா என்று நீலா பயந்து கொண்டது. கீழே பார்த்தபோது ஒரு பெரிய கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்தது. எந்த இடமும் தெரியாததால் நீலா அந்த கப்பலின் மீது இறங்கிவிட்டது. கப்பலில் இருந்த கேப்டன் அனிதா, ஒரு இளமையான தைரியமான பெண், நீலாவை பார்த்து ஆச்சரியமானாள். என்ன ஒரு அழகான பறவை! நீ எங்கிருந்து வந்தாய் என்று அவள் கேட்டாள். நீலா பேச முடியாது. ஆனால் அதன் கண்களில் கவலையைக் கண்ட அனிதா, நீ வீட்டை இழந்து விட்டாய் அல்லவா என்று அர்த்தம் செய்தாள். நீலாவை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். அனிதா நீலாவின் வீடு தேடிக் கொடுக்க வரைபடத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள தீவுகளை ஆராய்ந்து ஒரு புதிய நிலத்திற்கு கப்பலை எடுத்துச் சென்றாள். ஆனால் அது நீலாவின் தீவு இல்லை. அங்கு இருந்த பெரிய காகங்கள் நீலாவை பார்த்து, இது எங்கள் பகுதி, வெளியே போ என்று துரத்தின. நீலா பயந்து ஓட, அனிதா, இந்த பறவை உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது, அதை விட்டுவிடுங்கள் என்று காகங்களை விரட்டினாள். அனிதா, இது நீலாவினிடமில்லை, அதை சரியான வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உறுதி செய்தாள். அனிதா கப்பல் ஆவணங்களை ஆய்ந்து நீலா வந்திருக்கக்கூடிய தீவை கண்டுபிடித்தாள். இந்த தீவு உன்னுடைய வீடு இருக்கலாம், அங்கே சென்று பார்க்கலாம் என்று கூறினாள். நீலா மகிழ்ச்சியுடன் வானத்தில் சிறகுகளை விரித்து, நான் என் வீட்டிற்கு திரும்பப் போகிறேன் என்று சந்தோஷமானது. தீவு அருகில் வந்தவுடன், அம்மா அம்மா என்று கூச்சலிட்டது. நீலாவின் அம்மா தனது குட்டிப் பறவையை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வந்தது. நீ எங்கே போயிருந்தாய்? நான் மிகவும் கவலையடைந்து விட்டேன் என்று அவள் அழுதாள். நீலா அம்மாவை அணைத்துக் கொண்டு, அம்மா, நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் எங்கு சென்றாலும் வீடு திரும்பும் வழியை மறக்க மாட்டேன் என்று சொன்னது. கேப்டன் அனிதா, நீ இனி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருநாள் உன்னுடைய தீவை பார்க்க மீண்டும் வருவேன் என்று கூறி கப்பலில் திரும்பிப் போனாள். நாம் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறருக்கு உதவ முன்வர வேண்டும். Like and subscribe for more videos.